प्लस पास उंडे हल्ला फर्स्ट टाइम ले रही हां वेरे टाइम ले लो हां இல்லடா இது போடுறது இல்ல யார் எல்லாருமே எதுக்கே இருக்காது நான் கீதா ஆத்துக்கர ரிட்டையர் ஆயிடுச்சு வருவார் அப்படின்னு நினைச்சேன் சிறுது இல்லையே அதனால அவங்க வீடு நான் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு நீ உள்ள வீடா இருந்தப்பா அதே நான் சொன்னாங்க யாராவது மாற்றி கொடுத்தாங்க சிலருக்கா கொடுத்தா दस्माहादिज्ञान सर्वगुणा यजस्सामानि जग्निरे संदागुंसि जग्निरे दस्माहादे यजस्माहादे दस्माहाजादा जाहलगा यत्पुरुषं वयदुगुणासि अमुहासीद बाहुराजन्यत्रिवः ऊरो तदस्यत्वैषः भक्त्यागुं शूद्रो विष्णोऽद्यौ समवर्तदा भक्त्यां भूमिदिशस्तोत्रादे तदा लोकं यदा तेहे नादामरत्ता करुणादगारा सक्र प्रदिशस्सहस्रहान्यपन्दायनाय विद्यते यज्ञेन यज्ञमयजन्देवेऽप्यादपदि यो देवानां प्रोगितः पूर्वो यो देवोऽप्यो जातः नारायणं महावीरं विश्वात्मानं परायणं परमात्मा ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்வி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்னே பாடி வானம் எவ்வாணுதலே ஆகம் சே நரசிங்கமதாகி ஓர் ஆகம் வள்ளுகிறார் கீண்டானிடம் பிரசாதவர்தனிக்கு नारायण नमः ओम माधवाय नमः ओम गोविंदाय नमः ओम अशोकप्रदाय नमः ओम अनिरुद्धाय नमः ओम
மொய்மா பூம்பொழில் பொய்கை முதலை சிறைப்பட்டு நின்ன மொய்மாம் பூம்பொழில் பொய்கை முதலை சிறைப்பட்டு நின்ன கைமாவுக்கருள் செய்த கார்முகில் போல் வண்ணன் கண்ணன் எம்மானை சொல்லி பாடி எழுந்தும் பறந்தும் துள்ளாதார் தம்மால் கருமமென் சொல்லீர் தன்கடல் வட்டத்துள்ளீரே துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்வெடுத்து துணை யாவரென்னே ஒப்பிலேன் ஆகிலும் நின்னடைந்தேன் ஆனைக்கு நீர் அருள் செய்தமையால் எய்ப்பு வந்து என்னை நலியும் போதோ அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை வள்ளியானே. மூலவர் திருநாமம் ஆதிமூலம். மூலவர் தாயார் வந்து ஸ்ரீதேவி பூமாதேவி. உற்சவர் திருநாமம் கஜேந்திரவர்தர். உற்சவர் தாயார் திருநாமம் ஸ்ரீதேவி பூமாதேவி. பிரதான தாயார் ஆண்டாள். கீழே வந்து பிருகு ரிஷி அண்ட் மார்கண்டிய ரிஷி. உத்தரவாகினியாம் தக்ஷண கங்காயாம் சொல்லிட்டு தாமிரபரணியாறு கோவிலுக்கு பின்னாடி தெற்கே இருந்து வடக்கு முகமாக போகிறது. கஜேந்திர மோட்சம் நடந்ததாக ஸ்தல மகாத்மியம். நேச்சராக கஜேந்திர மோட்சம் நடந்த இடம் வந்து கபிஸ்தலம். அது வந்து 108 திருப்பதியில் ஒன் ஆஃப் த திருப்பதி. அங்கே ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்களே தவிர மற்றபடி அங்கே கஜேந்திர மோட்சம் நடந்தது அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் எதுவும் இல்லை. எவிடன்ஸ் இல்லாத காரணத்தினால நாம் வந்து அதை ராங் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இங்கே வந்து ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணலை, ஆனால் கஜேந்திர மோட்சம் இங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் இருக்குது. என்ன எவிடன்ஸ் அப்படி கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து அகஸ்தியருடைய சாபத்தினால தான் கஜேந்திர மோட்சமே ஏற்பட்டிருக்கு. அதனால் கோவில் என்ட்ரன்ஸில் அகஸ்தியர் சிலை இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் எவிடன்ஸு. செகண்ட் எவிடன்ஸ் வந்து கோவிலுக்கு பின்னாடி ஆத்தங்கரையில் கஜேந்திர மோட்சம் நடந்த இடத்துல யானை வந்து ஜலத்தில் நிற்கிற மாதிரி ஒரு பாறை இருக்குது. அந்த பாறைக்கு பேர் யானை பாறைன்ட்டு பேர். இது வந்து செகண்ட் எவிடன்ஸு. தேர்ட் எவிடன்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஊரோடு உண்மையான பெயர் வந்து அத்தானி நல்லூர். அத்தானி அப்படிங்கிற வேர்டு வந்து சான்ஸ்கிரிட் வேர்டு. அதை ரெண்டாக பிரித்தோம்னா ஹத்தி ப்ளஸ் அணி. அத்தி மீன்ஸ் யானை, அணி மீன்ஸ் வரிசை. இந்த ஊர் வந்து ஒரு மாங்காடாக இருந்திருக்கு. மாங்காட்டுக்குள்ளே யானைகள் வந்து 1 by 1 அணிவகுத்து வந்து மாங்காயை பறித்ததுனால இந்த ஊருக்கு பேர் அத்தானி நல்லூர் அப்படி சொல்லிட்டு கல்வெட்டில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு எவிடன்ஸு. இதெல்லாம் வச்சு கஜேந்திர மோட்சம் இங்கே நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு யூகம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்தம்பத்தில் வந்து நரசிம்மர் எழுதியிருக்கார். நரசிம்மர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆத்தங்கரையில் தான் இருந்திருக்கார். நமக்கு வந்து பிரிட்டிஷ் பீரியடில் தான் நமக்கு டேம் சோர்ஸஸ்லாம். அதுக்கு முந்தைய காலத்தில் டேம் சோர்ஸஸ்லாம் கிடையாது. அப்போது 6 months ஃப்ளட்டாக இருக்கும், 6 months ஃப்ளட்டு வீக்காக இருக்கும். ஃப்ளட்டு டயத்தில் நரசிம்மர் ஜலத்தில் முங்கி இருக்கிறச்சே பக்தர்கள் வந்து நான் வந்து நேர்த்திக்கடன் செலுத்த வந்திருக்கேன், நீ தண்ணிக்குள்ளே முங்கி இருக்கேன்னு வருத்தப்பட்டிருக்கா. அப்போது வந்து நரசிம்மர் வந்து நீ எனக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறையோ அதை வந்து இந்த ஸ்தம்பத்தில் பண்ணு அப்படின்னு ஒரு விண்ணப்பிச்சதுனால இந்த ஸ்தம்பத்துக்கு சாத்தின்னு இருக்கு. அதனால இவருக்கு பேர் ஸ்தம்ப நரசிம்மன்ட்டு பேர். என் பேர் ராமன். இந்த கோவிலில் நான் அர்ச்சகராக இருக்கேன். திருநெல்வேலி மாவட்டத்தின் தெற்கிலிருந்து வடக்கு முகமாக ஓடக்கூடிய தாமிரபரணி நதிக்கரையில் அத்தானல்லூர் என்ற கிராமத்தில் மூலவர் ஆதிமூலநாதராகவும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத தாயாராகவும் பிருகுமுனி மார்கண்டேய முனியோட காட்சி அளிக்கிற உற்சவமூர்த்தி கஜேந்திரவரதர் ஆண்டாள் உற்சவர் அம்பாளும் இருக்கா. இந்த பிரகாரத்தில் வெளிப்பிரகாரம் ஆத்தங்கரைக்கு போகிற வழியில் ஸ்தம்ப நரசிம்மருக்கு சட்டை சாத்துறதுங்கிறது சந்தனம் கலவம் சாத்தி அவருக்குன்னு ஸ்பெஷலாக இருக்கிற மாலையும் சாத்தி இன்றைக்கி நாங்கள் அந்த வழிபாடு பண்ணியிருக்கோம். எதுக்கு இந்த வழிபாடு பண்ணினோன்னா, இந்த நடுவில் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் ரொம்ப மழை பெஞ்சி தண்ணியெலாம் முக்கிடுது இல்லையா, அப்போல்லாம் இவர் காப்பாற்றப்பட்டிருக்கார். அவர் நம்மளை காப்பாற்றியிருக்கார். அந்த ஒரு இதுக்காகவும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அந்த சாஸ்திரப்படி எல்லார் குடும்பமும் நன்னா இருக்கணும். ஆமாம், எல்லார் குடும்பமும் நன்னா சந்தோஷமாக இருக்கணும்.
கல்யாணம் ஆகாதவாளுக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்காதவாளுக்கு குழந்தை பிறக்கணும், வேலை கிடைக்காதவாளுக்கு வேலை போகணும், எல்லாம் வேலை கிடைக்கணும், எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்கணும். அவா மனசில் என்ன நினைக்கிறாளோ அதை கிடைக்கணும்னு நினச்சின்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணுவோம். அபித குஜாம்பாள் மண்டலி சார்பாக நாங்கள் இந்த சட்ட சாத்திர விஷயத்தை ஒரு மாமா எனக்கு கரிசூழ்ந்த மங்கலத்தில் நாங்கள் சுதர்சன ஹோமம் பண்ணும்போது சொன்னார். கார்த்திகை மாதம் சொன்னது ஆனி மாதம்தான் பகவான் வாங்கிட்டு இருக்கார். இது எனக்கு ஜென்ம மாதமாக இருக்கிறதுனால இந்த நரசிம்மர் எங்கிட்ட இந்த வழிபாடை ஏற்றுன்னு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரையும் இதுலேருந்து நன்னா நடத்தி நிறைய பேர் இந்த கோவிலுக்கு போட்டி போட்டுட்டு வரணும். அர்ச்சகருக்கு நேரம் இல்லாத அளவுக்கு, அர்ச்சகருக்கு நேரம் இல்லாத அளவுக்கு பக்தர்கள் எங்கெல்லாமோ போகிறத இந்த நரசிம்மரை வழிபட்டு நம்மளுடைய அகோபிலத்துக்கு போக முடியல நம்மளால். அதனால் கிட்டக்க இருக்கிற அந்த மூலமூர்த்தியை யோக நரசிம்மராக இருக்கார், அவருக்கும் சந்தன கலபம் சாத்தி வழிபாடு செஞ்சுருக்கோம். காப்பரிசியும் சக்கரை பொங்கலும் நைவேத்தியம் பண்ணியிருக்கா. அவள் வசதி போல் சாப்பாடு ஏற்பாடு பண்ணி பகவானை இன்னும் நிறைய பேர் நித்தியம் டூரிஸ்ட் பஸ்ஸாக நித்தியம் அந்த நரசிம்மர் குளுமையாகி நம்மளை நல்லா சுபிட்சமாக வச்சுக்கணும்னு எல்லாம் வல்ல ஆதிமூலநாதரை பிரார்த்திச்சுட்டு முடிச்சு. நரசிம்ஹா லக்ஷ்மி நரசிம்ஹா ஸ்ரீ நரசிம்ஹா ஜய நரசிம்ஹா லக்ஷ்மி நரசிம்ஹா ஸ்ரீ நரசிம்ஹா ஜய நரசிம்ஹா லக்ஷ்மி நரசிம்ஹா ஸ்ரீ நரசிம்ஹா ஜய நரசிம்ஹா லக்ஷ்மி நரசிம்ஹா.